சாம்சங் One UI நெக்ஸ்ட் வரப்போற மேஜர் அப்டேட் தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா One UI 8.5. இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா One UI 8ல இருந்து 8.5 வரும்போது என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் One UI 8 ஓட ஸ்டேபிள் அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சோ S25 சீரிஸ் அதுக்கப்புறம் S24 சீரிஸ்க்கு இப்போ நமக்கு வந்து One UI 8 அப்டேட் வந்து அவைலபிளா இருக்கு. சோ நீங்க இந்த டிவைஸோட மாடல் வச்சிருந்தீங்க அப்படின்னா செட்டிங்ஸ்ல போய் சிஸ்டம் அப்டேட்ல வந்து பாருங்க அப்டேட் இருக்கும், மறக்காம பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் மத்த டிவைஸ்க்கு எப்ப கிடைக்கும்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்து பாருங்க. சோ மோஸ்டா நமக்கு வந்து நெக்ஸ்ட் மந்த் எல்லா டிவைஸ்க்கும் மேஜர் ரோல் ஆகிற மாதிரி இருக்கு. தென் அதுக்கப்புறம் நவம்பர்ல ஒரு சில டிவைஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இந்த One UI 8 அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா One UI 7 அளவுக்கு டிலேவா இருக்காது, கூடி சீக்கிரமே வந்துரும். சோ One UI 8 என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி டெடிகேட்டட் வீடியோ வந்து போட்டுருக்கோம், லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. சோ இப்போ இந்த One UI 8.5 என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம், உங்களுக்கு யாருக்காவது கேனோட அபிஷியல் ப்ரோ வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கான்டாக்ட் பண்றதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இன்டர்ஃபேஸ்ல நமக்கு வந்து பண்ண பெரிய சேஞ்ச் வந்து கிடையாது. ஐகான்ல எதுவுமே சேஞ்ச் பண்ணல. நமக்கு One UI 8ல எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் ஐகான் வந்து கொடுத்திருக்காங்க. பட் பேட்டரியில நமக்கு ஒரு சேஞ்ச் வந்து பண்ணிருக்காங்க. பேட்டரியோட செட்டிங்ஸ் பேஜ் இப்போ நமக்கு வந்து கொஞ்சம் ரீடிசைன் வந்து பண்ணிருக்காங்க. மேல நமக்கு அந்த ஸ்டேட்டஸ் பார் அந்த பேட்டரியோட லெவல் வந்து காட்டும். அது நமக்கு அந்த One UI 8ல வந்து பார்த்திருப்பீங்க இந்த மாதிரி வந்து இருக்கு. பட் இந்த One UI 8.5ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பேட்டரியோட பர்சன்டேஜ்க்கு பின்னாடி இந்த பேக்ரவுண்ட் வேணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி நம்ம ஆஃப் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி கஸ்டமைசேஷன் நீங்க பேட்டரி செட்டிங்ஸ் வந்து பண்ணிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் செட்டிங்ஸ் பேஜ்ல நமக்கு வந்து ரீடிசைன் வந்து பார்க்க முடியுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த லுக்கே வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்கு. தென் செட்டிங்ஸ்ல மேல நமக்கு சர்ச் வந்து இருக்கும். இப்போ நமக்கு அந்த 8.5ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கீழே வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு இதுக்கும் நமக்கு அந்த கேப் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணிருக்காங்க. சைடு எட்ஜஸ்ல இன்னும் கூட கொஞ்சம் ரவுண்டா இருக்கிற மாதிரி இருக்கு. செட்டிங்ஸ் பேஜ் இப்ப பார்க்க நல்லாவே இருக்கு. நெக்ஸ்ட் நோட்டிபிகேஷன் பேனல் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா கஸ்டமைஸ் பண்ற மாதிரி வந்து கொடுத்துட்டாங்க. நீங்க நோட்டிபிகேஷன் பேனல் டிசைன் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சேமா தான் வந்து கொடுத்திருக்காங்க. பட் இன்னும் கூட நம்மளால வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து பாருங்க, மேல நமக்கு அந்த பேனலோட எடிட் செட்டிங்ஸ் போனதுக்கு அப்புறம் அந்த வைஃபை ப்ளூடூத் எல்லாமே நமக்கு வேணுன்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சின்னது பண்ணிக்க முடியுது. தென் குயிக் செட்டிங்ஸ் நம்ம டோட்டலா வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். தென் அதுக்கப்புறம் இந்த பிரைட்னஸ் பார் சவுண்ட்லாம் இருக்கும், அதெல்லாம் நமக்கு வந்து பாருங்க ஸ்ட்ரைட்டா இருக்கிற மாதிரி வச்சுக்க முடியுது. தென் கிளிக் பண்ணி ஓபன் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அனிமேஷன் மாதிரி ஓபன் ஆகுது, பார்க்க நல்லாவே இருக்கு. ஸ்மார்ட் திங்ஸ் எல்லாம் கஸ்டமைஸ் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா லுக் வந்து சூப்பராவே இருக்கு. சோ One UI 8.5ல வந்து பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் பண்ணா சூப்பரா வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியுது. ஓகே, நெக்ஸ்ட் One UI டயலால நமக்கு ஒரு சில சேஞ்சஸ் வந்து பார்க்க முடியுது. ஃபர்ஸ்ட் இந்த One UI 8ல இருந்து பாருங்க கீழே கீபேட், ரீசென்ட், கான்டாக்ட் எல்லாம் வந்து இருக்கும். இப்போ One UI 8.5ல வந்து பாருங்க நமக்கு அந்த ஐகான்லாம் நல்லா ஃப்ளோட்டிங் ஆகிற மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க, சின்னதா வந்து இருக்கு. நம்ம ஒரே இடத்துல வந்து ஒன் ஹேண்ட்ல ரொம்ப ஈஸியா ஆக்சஸ் பண்ணிக்க முடியுது. தென் அதுக்கப்புறம் நமக்கு அந்த காலிங் UI அதுலயும் ஒரு சில சேஞ்சஸ் வந்து பண்ணிருக்காங்க. இப்போ லுக் வந்து பாருங்க சைட் பை சைடு வந்து பாருங்க நமக்கு One UI 8.5ல எந்த மாதிரி லுக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ எனக்கு வந்து பார்த்தா One UI 8ல இருக்க அந்த காலிங் ஸ்கிரீன் ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க One UI 8ல வந்து அந்த அளவுக்கு நல்லா இல்ல. One UI 7ல அந்த பேக்ரவுண்ட் பார் வந்து இருக்கும், அது நமக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா இல்ல. நீங்க One UI 8ல இருக்க டயலாக் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. தென் கேலரி ஆப்லயும் நமக்கு இதே மாதிரி சேஞ்ச் வந்து பார்க்க முடியுது. அந்த கேலரி ஆப்ல கீழே வந்து பாத்தீங்கன்னா தெரியும் பிக்சர், ஆல்பம், ஸ்டோரிஸ் எல்லாமே இருக்கும். அது நமக்கு எல்லாமே ஒன் அண்ட் மோர்ல வந்து போற மாதிரி வந்து கொண்டு வந்துட்டாங்க. மெனு கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு பாப்அப் வியூ வந்து ஓபன் ஆகும். அதுல இப்போ வந்து பாருங்க இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. தென் அதுக்கப்புறம் ஆல்பம்ஸ் எல்லாம் பார்க்க நல்லாவே இருக்கு. அந்த ஆல்பம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்ட் அப்படின்னா வந்து அந்த இமேஜ் கீழே ரீசெண்ட் எழுதி இருக்கும். இப்ப நமக்கு One UI 8.5ல அந்த ஆல்பம்குள்ள வந்து டெக்ஸ்ட் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க. தென் அதுக்கப்புறம் நம்ம கேலரியில ஏதாவது ஒரு இமேஜ் வியூ பண்றோம் அப்படின்னா கீழே வந்து அந்த பிளஸ் மைனஸ் வந்து காட்டுது. அது வந்து ஜூம் பட்டன், நம்ம ஈஸியா ஜூம் பண்ணிக்க முடியும். இது மட்டும் எனக்கு கன்ஃபார்மா தெரியல, நான் ஒரு வீடியோல வந்து பார்த்தேன். எனக்கு அபிஷியலா கிடைச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தா நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போது கேலரியில இந்த மாதிரி சேஞ்ச் வந்து பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் ஃபைல் மேனேஜர் பொறுத்த வரைக்கும் இப்பதான் One UI 7ல இருந்து 8 வரும்போது சேஞ்ச் வந்து பார்த்திருந்தோம். மடி 8ல இருந்து 8.5க்கு வந்து பார்த்தா மடி வந்து ஃபைல் மேனேஜர் சேஞ்ச் வந்து பண்ணிருக்காங்க. ஓகே, சைட் பை சைடு வந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லுக்கே வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிருக்கு. சோ உங்களுக்கு அந்த சர்ச் வந்து மேல வந்து இருக்கும். இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சர்ச் வந்து கீழே வந்து கொடுத்திருக்காங்க. அந்த வாய்ஸ் பட்டன் ஆட் பண்ணிருக்காங்க. தென் இன்டர்னல் ஸ்டோரேஜ்ல வந்து நமக்கு இன்னும் எவ்வளவு ஸ்டோரேஜ் ஃபில் ஆயிருக்கு அப்படின்னு நமக்கு ஒரு சின்ன ஒரு பில் வந்து காட்டும். அது நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து ப்ளூ கலர்ல வந்து காட்டுச்சு. இப்போ நமக்கு ஒரு கிரீன் கலர் கிரேடேட் மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க. அப்புறம் இந்த இமேஜ், ஆடியோ, வீடியோல நமக்கு வந்து One UI 8ல வந்து பாருங்க ஃபோல்டர் வைஸ்ல இந்த மாதிரி இருந்துச்சு. தென் அது கீழே வந்து பாருங்க டவுன்லோட்ஸ் அப்படின்னு வந்து காட்டுது. நம்ம ஆப்ல மோஸ்டா டவுன்லோட் பண்ற ஃபைல்ஸ் எல்லாமே டவுன்லோட்ன்ற ஃபோல்டருக்குள்ள சேவ் ஆகும். அந்த டவுன்லோட்ன்ற ஃபோல்டருக்குள்ள நம்மளால வந்து ஃபில்டர் பண்ணிக்க முடியும். நம்ம கேன்வா செலக்ட் பண்ணோம் அப்படின்னா கேன்வால டவுன்லோட் பண்ண ஃபைல்ஸ் எல்லாம் காட்டும். குரோம் அப்படின்னு செலக்ட் பண்ணோம், குரோம்ல டவுன்லோட் பண்ண ஃபைல்ஸ் எல்லாம் வந்து காட்டும். சோ இந்த மாதிரி ஃபில்டர் வந்து பண்ணிக்க முடியும். தென் அது கீழே மேனேஜ் ஸ்டோரேஜ், யூட்டிலிட்டிஸ், அதுக்கப்புறம் ரீசைக்கிள் பின்ல வந்து இருக்கு. அது நம்ம முதல்ல இந்த மாதிரி தான் வந்து இருக்கு. சோ ஃபைல் மேனேஜர் இந்த மாதிரி சேஞ்சஸ் வந்து பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர் அப்டேட் பேஜ் வந்து பார்த்தா கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. சோ நம்ம டிவைஸ்ல இப்ப சாஃப்ட்வேர் அப்டேட் ஓபன் பண்ணோம் அப்படின்னா உள்ள நமக்கு ஒரு சில ஆப்ஷன் எல்லாம் வந்து காட்டும். டவுன்லோட், இன்ஸ்டால், ஆட்டோ டவுன்லோட், லாஸ்ட் அப்டேட் எல்லாம் வந்து காட்டும். இப்போ One UI 8.5ல வந்து பாருங்க சாஃப்ட்வேர் அப்டேட் கிளிக் பண்ணாலே நமக்கு One UI 8.5 அதோட வெர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம லாக் ஸ்கிரீன்ல வந்து பாத்தீங்கன்னா கிளாக் இருக்கும். அந்த கிளாக்ல நமக்கு ஒரு 2-3 ஸ்டைல் புதுசா வந்து ஆட் பண்ணிருக்காங்க. சோ இன்னும் கூட உங்களால வந்து இப்போ லாக் ஸ்கிரீன் அந்த கிளாக் வச்சு கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, சோ கைஸ் இப்போதைக்கு One UI 8.5ல நமக்கு இந்த மாதிரி சேஞ்சஸ் வந்து பார்க்க முடியுது. இந்த One UI 8.5 நமக்கு இப்போதைக்கு வந்து டெஸ்டிங்ல வந்து போயிட்டு இருக்கு. டெஸ்டிங் எல்லாம் கம்ப்ளீட் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்டேபிள் வரும். ஸ்டேபிள் அப்டேட் வந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பா வந்து அப்டேட் பண்றேன். தென் One UI 8 என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்னு
ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. தென் இந்த 1 year அப்டேட்ல வேற ஏதாவது புது ஃபீச்சர்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பா அப்டேட் பண்றேன். அதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு வந்து மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தென் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்கிற ரெட் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோவில் தான் சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.